கலை மகளே தன்னடக்கம் என்று சொல்லியே வில்லில் பாட ஆமாம் வில்லில் பாட வந்தருவாய் கலை மகளே. தமிழக அரசால் நடத்தப்படும் பள்ளி அளவிலான கலைத்திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஊராட்சி நடுநிலைப்பள்ளி கீழ்ப்புதுப்பாக்கம் சூரியகாந்தி வில்லுப்பாட்டு குழுவினரின் இனிய வணக்கம். வணக்கம். நம்முடைய தமிழர்கள் காலம் காலமாக இயற்கையை வணங்குபவர்கள். ஓஹோ, நாமும் தமிழர்கள் தானே, நாமும் வணங்குவோம். ஆதவனே பகலவனே அழகு நல்ல கதிரவனே அழகு நல்ல கதிரவனே அழகு நல்ல கதிரவனே இல்லையார் உன் புகழை பாடிட ஆமாம் பாடிட ஆமாம் பாடிட உயர்ந்தவனே உன்னை நாங்கள் போற்றினோம் ஆமாம் போற்றினோம் ஆமாம் போற்றினோம். கதிரொலியற்ற கதிரொலியை அளிப்பவனே கதிரொலியை அளிப்பவன் கதிரொலியை அளிப்பவன் உயிரினங்கள் வாழ வழி செய்பவா வழி செய்பவா உயர்ந்தவனே உன்னை நாங்கள் போற்றினோம் ஆமாம் போற்றினோம் போற்றினோம். உலகத்தையே கட்டி காத்த ஆதரவுக்கு வணக்கம் சொல்லியாச்சு. ஆமா, வணக்கம் சொல்லியாச்சு. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிடலாமா? வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா அம்மா வணக்கம் அம்மா நல்ல தமிழ் தந்தவருக்கு வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா அம்மா வணக்கம் அம்மா இந்த வசை தந்தவருக்கு வணக்கம் அம்மா அம்மா வணக்கம் அம்மா அம்மா வணக்கம் அம்மா குழுவினருக்கும் சார்ந்தவருக்கும் வணக்கம் அம்மா அம்மா வணக்கம் அம்மா அம்மா வணக்கம் அம்மா. அதான் வணக்கம் சொல்லியாச்சு. நீ என்ன தனியா? நான் ஒரு சந்தேகம். வந்திருக்கிறவங்க அக்கா வந்து இருக்கிறவங்க வாசல்ல நிக்கிறவங்க வரப்போறவங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியாச்சு. ஆமா, வணக்கம் சொல்லியாச்சு. நான் ஒரு சந்தேகம். அதுக்குள்ள வந்துருமே உனக்கு சந்தேகம், கேளு கேளு. இன்னைக்கு நாம எதை பத்தி வில்லுப்பாட்டு பாட வந்திருக்கிறோம்? என்ன தலைப்புன்னு தான் தெரியாம தான் வந்திருக்கியா? அவசரத்துல தலைப்பு வந்துட்டேன். ஒரு அவசரத்துல தலைப்பு வந்துட்டேன். நீ தலைப்பையே பார்க்கலையா? அவசரம் சொன்ன தீர்ப்பால ஆஹா. கோலம் தலையே போன சிலப்பதிகாரத்தை ஓஹோ. சிலம்புன்ற தலைப்புல வில்லிசை நடத்த வந்திருக்கோம். அது சரி, கண்ணகி தெரியுமா உனக்கு? ஓ தெரியுமே, நம்ம பாரதி வீட்டில் இருக்கிற கண்ணகி தானே. அந்த கண்ணகியில சிலப்பதிகாரத்துல வர கண்ணகி. ஆமா, நான் இப்போ எல்லாரையும் 1800ஆம் ஆண்டுக்கு முன்னாடி அழைச்சிட்டு வரேன். நானும் வரேன். சோழ நாட்டுல பூம்புகார்னு ஒரு இந்த தெரியுமா? அங்க கூட நம்ம தமிழக அரசு கண்ணகி கோட்டை வச்சிருக்காங்களா? அதானே. அதேதான். அந்த ஊர்ல பெரிய வணிகரான